இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு போயா கேமரா. வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் நம்மளுக்கு அமேசான்லேருந்து ஒரு பெட்டி வந்திருக்கு. இது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த அப்கிரேடுக்கான காரணத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். என்னோடய பழைய யூடியூப் காணொலியில் நான் எடுத்து அடிக்கடி பார்ப்பேன், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், என்ன நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த வீடியோவில் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான வீடியோவில் வந்து நான் நோட் பண்ணது வந்து ஆடியோ இஷ்யூ தான். இப்போ நம்ம ஐஃபோன் அன்பாக்சிங் வீடியோவே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும், ஆனால் போக போக நடுவில் டக்குன்னு ஒரு இடத்துல வந்து ஆடியோ குவாலிட்டியே மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எது இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கும்போது நான் ஆடியோவை தான் யோசித்தேன். அதுக்காக தான் இப்போ அமேசானில் சேல் போச்சு, சரி ஆடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது வாங்கணுன்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கும் யூடியூப்பில். இருந்தாலும் என்னோடய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணுறோன்றதுக்காக தான் இந்த காணொலி உங்களுக்கு போடுறேன். இது என்ன ப்ராடக்ட்டு, இது எப்படி நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் இது ஒர்க் ஆகலைன்னு போட்டிருந்தேன். இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பாக்ஸு. இப்போ ஏற்கனவே நான் வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு செக் பண்ணுறதுக்காக பிரிச்சுட்டேன். ஏன்னா இதே ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வந்தது எனக்கு, அது வந்து உடஞ்சிருந்தது. அதனால் அது நான் ரிட்டர்ன் போடுறதுக்காக இதை செக் பண்ணேன். இதை வந்து அமௌண்ட்டு வந்து எனக்கு ஞாபகம் இல்லையே, 750 760 சம்திங் தான், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் வேணால் வீடியோவில் போடுறேன் உங்களுக்காக. இந்த குப்பையை தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த பேப்பரு, இதுதான் நம்ம மெயின் ப்ராடக்ட். இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. போயா லேவலியர் மைக் தான். இது வந்து யூனிடைரக்ஷனல்னால் இப்போ நீங்கள் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், தூரத்தில் ஒரு காக்கா கத்திகிட்டு இருக்கு, அந்த சவுண்டு உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதுதான் யூனிடைரக்ஷனல். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. வீடியோக்கு முன்னாடி இருந்து வீடியோக்கு பின்னாடி இருந்து பேசுகிறது எல்லாமே இது வந்து கேப்சர் பண்ணும். நாய்ஸ் ரிடக்ஷன் ஓகேவாக இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் யூடியூபருக்கு இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல மைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு இங்கே தெரியுமான்னு தெரில, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான், ஒரு இது மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பான். அந்த இது என்னென்னா, இது உண்மையாலே ஜென்யூன் ப்ராடக்ட் தான், இது ஃபேக் ப்ராடக்ட் கிடையாதுன்றதுக்காக தான் அது கொடுத்துருக்கான். அந்த இது வந்து இப்போ இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் தண்ணி போட்டு இது பண்ணிங்கன்னா இது அழியும். அப்படி அழிஞ்சதுன்னா அது வந்து ஜென்யூனான ப்ராடக்ட்டு, அழியலைன்னா ஃபேக் ப்ராடக்ட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்கோட் ரீடரு, அப்புறம் அந்த இப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தா ஒரு மாதிரியே ஷேப் மாறும் பார்த்தீங்களா, அது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ உண்மையான ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்றத நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்குள்ளே என்ன வரும்னு எல்லாமே சொல்லிடுறேன். இது வந்து மைக் வரும், இந்த கிளிப் வரும், அப்புறம் ஒரு நீளமான வயர் வரும், கிட்டத்தட்ட 20 மீட்டர் கிட்டன்னு நினைக்கிறேன் இந்த வயர் லென்த். அப்புறம் ஒரு சின்ன பேட்ரி வரும். இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு பாக்ஸு. இது ரைட் சைடு பின்னாடி எல்லாமே நீங்கள் பார்த்தோங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருப்பாங்க. போயா BY M1 தான் ப்ராடக்ட்டு. நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பனிங் வந்து சிம்பிள் தான், நார்மலாக அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருப்பாங்க. பவுச் கொடுத்தது நல்லது தான், அதை பற்றி பார்ப்போம். மீதி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வாரண்டி கார்டு, இதுதான் அது. அந்த ப்ராடக்ட்டோட கார்டு, வாரண்டி பாலிசி பற்றி கொடுத்துருப்பான். இது வந்து ப்ராடக்ட்டோட அந்த யூசேஜ் பாலிசி. இது கண்டிப்பாக யாரும் படித்து பார்க்க மாட்டாங்க, எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், அதை ஓரமாக வச்சுருவோம். நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே வருவோம். இதுதான் நம்ம ப்ராடக்ட்டு. அழகாக ஒரு சின்ன பவுச்சில் போயாவோட அந்த பிராண்ட் லோகோ போட்டு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கான். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்தோடனே மைக் இருக்கும். அந்த மைக் தான் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில இதெல்லாம் இருக்கும். அந்த பேட்ரிஸ் அதெல்லாம் இருக்கும். இது வந்து அந்த சிலிக்கான் அதெல்லாம் வர வச்சுருவோம். அது வந்து சில கார்டு அதுவும் வர வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி இருக்கும். அப்புறம் அந்த மைக்குக்கு மேலே போடுற அந்த விண்ட் ரிடக்ஷனுக்கான ஒரு பொருள் இருக்கும், அது இருக்குது.
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஜாக் மாரி குடுத்துருப்பாங்க. பெரிய பெரிய அந்த ஸ்பீக்கர் அந்த இதுலலாம் கனெக்ட் பண்றது. அதெல்லாம் உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த இப்ப இத நான் உங்களுக்கு வந்து தனித்தனியா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுதான் வந்து சின்னதா பட்டனு. அந்த பட்டன் என்ன எதுக்கு என்னன்ட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்து நான் சொல்றேன். இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய அந்த ஜாக்கு, பெரிய நீங்க ஸ்பீக்கர் அதுலலாம் கனெக்ட் பண்றதுக்கு. இதுதான் அந்த விண்ட் ரிடக்ஷனுக்கான அந்த இது. அது மேல நீங்க மைக் மேல போட்டீங்கன்னா, உங்களுக்கு விண்ட் ரிடக்ஷன் ஆகும். இது வந்து காலர் கிளிப்பு. காலர் கிளிப் ரொம்பவே முக்கியம். இதான் நம்மளோட ப்ராடக்ட் வயர் லென்த் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும். 3.5 mm ஜாக்கு. அதான் மைக்கு. இது வந்து உங்களுக்கு லென்த் அதிகமாவே இருக்கும். இதோட யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து போக போக இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் நம்மள ப்ராடக்ட்டோட ஓவரால் அன்பாக்ஸிங். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ கருத்துரை பகுதியில சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்ப நம்ம இந்த ப்ராடக்ட்டோட மத்த மத்த யூசேஜ் இதோட எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே இப்ப அடுத்து நம்ம பார்ப்போம். இதோட அன்பாக்சிங் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருப்போம். நார்மலாக இது வந்து எல்லா ஃபோன்லேயும் ஒர்க் ஆகாது. இதோட மேஜர் ட்ராபேக் அதுதான். எனக்கு கூட வாங்கின உடனே ரொம்பவே பயமாயிடுச்சு. என்னடா இது ஒர்க்கே ஆகலைன்ட்டு. வழக்கம் போல் நம்ம கூகுள் அவங்கள்ட்ட டீச்சர்கிட்ட போய் தான் கேட்டோம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. 2 விஷயம் நீங்கள் பண்ணலாம். யூடியூப்பில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நான் 2வது ஆப்ஷனும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் கேமரான்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம நார்மல் ஃபோன் கேமரா மாதிரியே தான். ஆனால் இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பு. இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மைக் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். அதிலே உங்களுக்கு எக்கச்சக்க செட்டிங்ஸ் இருக்குது. நிறைய ரெசல்யூஷனு, அந்த எக்ஸ்போஷர் லாக்கு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சூப்பரான ஆப்பு. குவாலிட்டி வைஸ் வந்து நம்மளோட ஸ்டாக் கேமராக்கும் அதுக்கும் என்ன டிஃபர் வரும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இப்போ இந்த வீடியோ நான் ஓப்பன் கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா மைக் வந்து அதில் தான் சப்போர்ட் ஆகும். 2வது ஆப்ஷன் என்னென்னா வந்து ஸ்ப்ளிட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ளிட்டர் நீங்கள் ஒரு 150 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டர் வாங்கிட்டிங்கன்னா இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் வந்து அந்த ஸ்ப்ளிட்டரோட ஒரு எண்டில் போயிடும். ஸ்ப்ளிட்டரோட அதர் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து மைக் ஆப்ஷன் ஒன்று வரும். அதே மாதிரி இயர்ஃபோன் ஆப்ஷன் வரும். நீங்கள் மைக் ஆப்ஷனில் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பின்னை சொருவிட்டு அந்த ஃபைனல் பின் எடுத்து ஃபோனில் சொருவினீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஸ்டாக் கேமராலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இதை பற்றி. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா என்னன்ட்டு நீங்கள் வந்து கீழே கருத்துரை பகுதியில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சும்மா இப்படி தூக்கி காமிக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கும் ஹனுமான் வால் மாதிரி. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. இவ்வளோ லென்த்து வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது என்னென்னா இப்போ வீடியோ ரொம்ப லாங் ஆங்கிள்லேருந்து இப்போ நம்மள எதாவது ஷூட் பண்ணணுன்னா தெரியும். இருந்தாலும் அந்த வயர்லாம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட அட்வான்டேஜ் நான் சொன்னேன்ல, கேமராமேன் எங்கேயோ இருக்கார், நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன். இப்போ இந்த இடத்துல மைக் இங்கே இருக்குது. இங்கேருந்து நான் இந்த ஷார்ட்டு சூப்பராக என் பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மைக்கோட அட்வான்டேஜே அதுதான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த வயரை விட்டாச்சு. நாங்கள் 2 பேருக்கு ஒரு மினிமம் ஒரு டோட்டல் லென்த் வந்து 20 மீட்டர்ஸ் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கோன்ட்டு. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஷாட்டு அதெல்லாம் நீங்கள் ஒரு வைட் வியூ காமிக்கணும். உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி நீங்கள் தூரத்தில் இருந்து பேசணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மைக்கு. கெட்டது என்னென்னா இதை வந்து பேக் பண்ணி இந்த வயர் வந்து எங்கேயாவது நடுவில் பிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது, எங்கேயாவது மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தும் வந்து நம்மளுக்கு கெடுதல் தான். அது நம்ம வந்து பார்த்தே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கண்டென்சர் தெரியும். இது எப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ இங்கே ஸ்விட்ச்சு நீங்கள் ஆஃப், இது வந்து நம்ம நார்மல் அந்த செல் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஒர்க் ஆகுது. இந்த ஆஃப் மோடில் இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து உள்ள பேட்டரியாக போடாமல் உங்கள் ஃபோனில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆஃப் மோடு. இப்போ நீங்கள் ஏதாவது டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கீங்க, கோப்ரோ வச்சுருக்கீங்கன்னா அது இந்த ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி கேமரா மோடு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்ரி வேணும். உள்ளே வந்து நீங்கள் வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் பேட்ரி போடல. ஸோ இப்போ இந்த கண்டென்சரை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அழகாக சூப்பராக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த பேட்ரி. நீங்கள் ஒரு வாட்டி பேட்ரி போட்டு வச்சிட்டிங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே மறந்துடலாம். நீங்கள் மைக் அந்த பட்டன் மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த இது வயர் மாதிரி வருதில்ல, இது வந்து நீங்கள் இந்த த்ரெட்டில் வந்து மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண கஷ்டமாயிடும். நம்ம இன்னொரு கேமராவில் அதான் பிரச்சனை. இப்போ அது ஓப்பன் பண்ண முடியாமல் நம்ம வந்து ப்ராப்ளமில் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த டெட் கேட் இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான அப்கிரேடு. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த யூடியூப் நான் பண்ணுறது, இந்த வீடியோ பண்ணுறதே காரணம் ஃப்யூச்சரில் நான் வந்து உட்காந்து திரும்பி பார்க்கும்போது இது எனக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கணுன்ட்டு. இப்போ
இப்போ இந்த மாதிரி ஒரு ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இப்போ 4Kல நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அடுத்தடுத்து வர வீடியோ எல்லாமே இந்த இதில் தான் வரும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் எடுக்காத ஃபுட்டேஜ்லாம் நான் போட்டுட்டு தான் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் எடுக்கிற ஃபுட்டேஜ் போட ஆரம்பிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசன் கிளியராக தெரியும். நான் நடுவில் இந்த வீடியோ போட்டு அப்புறம் பழைய வீடியோ போட்டால் ஆடியோ குவாலிட்டி திரும்பியும் இறங்கும். அது நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்த எல்லா பழைய ஃபுட்டேஜும் முடிச்சுட்டு தான் இந்த ஃபுட்டேஜ் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா வீடியோவுமே நம்ம இந்த மைக்கில் எடுத்து தான். இன்னும் நம்ம நிறையா அப்கிரேட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறையா வாங்கலான்னு இருக்கோம். இன்னும் நிறையா டெவலப் பண்ணுவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நார்மல் ஃபோனோட இருக்க மைக்கில் வந்து பேசிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு ஆடியோ கம்பேரிசன் தான். இப்போ நம்ம நார்மல் மைக்கில் பேசிகிட்டே இருப்பேன். திடீர்னு நான் வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மைக்கில் மாற்ற போகிறேன். இப்போ அந்த மைக்கில் மாற்ற போகிறேன். 2, 1. இப்போ உங்களுக்கு நான் ஒரு குழகுற சவுண்டு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த நம்மளோட புது மைக்கில் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ஆடியோ வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுதா, இந்த அப்கிரேட் வந்து உண்மையாலே ஒர்த்து தாண்டா பண்ணுவானேன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன கம்பேரிசன் தான். போக போக எல்லா வீடியோலையும் உங்களுக்கு இன்னும் நான் நிறையாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.